நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சீமானின் தலை விரைவில் துண்டாக்கப்படும் என சமூக வலைதளங்கள் மூலமாக கொலை மிரட்டல் என்று நாதாக்கவினர் புகார் அளித்துள்ளனர். அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்பவன் கார்த்திக் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இன்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாகவும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் என்ற சமூக வலைதளத்தில் கொலை மிரட்டல் விடுக்கும் விதத்திலும் சீமானின் தலை விரைவில் துண்டாக்கப்படும் என்றும் கூறி ஒரு பதிவிட்டிருப்பதாகவும், விரைவில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவி போட்டியிடவும் என்றவும் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் இரங்கல் செய்தி அறிவுரையில் வரும் என கூறி இந்த பதிவினை பதிவிட்டிருப்பதாகவும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இரங்கல் தெரிவிப்பார் என்றும் வகையில் பதிவிட்டிருப்பதாகவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த புகாரை அளித்திருக்கிறார்கள். தெலுங்கு பேசும் மக்களை தவறாக பொறுத்தளித்து பதிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கே, அதன் விளைவு மரணம் என்று கூறி அந்த கொலை மிரட்டை விடுக்கும் வகையில இந்த பதிவு இருப்பதாகவும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெலுங்கு மக்கள் குறித்தோ மற்ற எந்த தேசிய இன மக்கள் குறித்தோ இழிவாகவோ அவதூறாகவோ பேசியது கிடையாது எனவும், மாறாக நாம் தமிழர் கட்சியில் உள்ள தெலுங்கு இன மக்கள் உட்பட பல தேசிய இன மக்கள் உறுப்பினராகவும் பல முக்கிய பொறுப்பாளர் நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடுவதாக கூறி இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். அடிப்படையில் அவர்கள் மீது சட்டம் ஒழுங்கை சீர்திருத்தும் விதமாக பதிவுள்ள சந்தோஷ் உட்பட 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இடும்பாவன் காட்டி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இந்த புகாரை அளித்து பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.